ஹலோ மக்களே! இந்த வீடியோவில் நான் எதை பற்றி போட போகிறேன்னா, நாங்கள் வேளாங்கண்ணி ட்ரிப் போயிருந்தோம். எதுக்காக போயிருந்தோம், அங்கே என்னெல்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருந்தோங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பாருங்கள். நாங்கள் ஜனவரி 2 ஈவினிங் தான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஜனவரி 3, 4 2 நாள் வேளாங்கண்ணியும் பூண்டி இந்த மாதிரி போயிட்டு வரலாங்கிற மாதிரி பிளானில் இருந்தது. அதனால் ஜனவரி 2 ஈவினிங் நாங்கள் கிளம்புனோம். அதுக்கு காலையில் தான் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. எப்போவுமே நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுவுமே இந்த பிளானுமே எங்களுக்கு லாஸ்ட் மினிட் தான். ஏன்னா ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு கடைசியாக எங்களுக்கு இப்போ தான் பிறகு டைம் அமைஞ்சுது போகிற மாதிரி. அதனால் எல்லோரும் ஃப்ரீயாக இருந்ததுனால இந்த டைமில் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி போயிருந்தோம். கூட்டம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் ஜனவரி 2 அன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 நாங்கள் 5 நினச்சோன்னா ஒரு 5:30 போல் வெளியே போய் கிளம்புனோம். எங்கள் ஊர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு ட்ராவல் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்தோம். ஸ்பீடாக போனால் 1 மணி நேரம் முன்ன பின்ன போகலாம். மற்றபடி நார்மலாக நம்ம போனோம்னா 8 மணி ஆகுது. இதில் வர இடையில நம்ம சாப்பிடுவோம், அதெல்லாம் சேர்த்தா 9 மணிக்கிட்ட ஆயிடுது. நாங்கள் அதனால் வெறும் சும்மா தானே போகிறோன்னு சொல்லிட்டு சும்மா கேஷுவலாக தான் எல்லாருமே கிளம்பியிருந்தோம். ரொம்ப எந்த மேக்கப் எதுவுமே போடல. எல்லோரும் சும்மா அப்படி நார்மலாக வீட்டில் எப்படி கிளம்புவோமோ அப்படி கிளம்பி காரில் உட்காந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் இல்லைங்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு 3:00 தான் நாங்கள் ரீச் பண்ணுற மாதிரி எங்களுக்கு மேப்பில் காமிச்சிது. ஆனால் நாங்கள் டிராஃபிக் இல்லை, நைட் டைம்ங்கிறதுனால ஒரு 2:00 போலவே நாங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட கரெக்டாக நைட்டு 2:15 போல் அங்கே ரீச் ஆனோம். யாருமே கிடையாது. ஆனால் வண்டிகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அந்த பஸ் ஸ்டாண்டு, வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு. ஆனால் என்ன, நாங்கள் ரூம் தேடி எங்களுக்கு கரெக்ட் 3 மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் ரூமே புக் பண்ணோம். ஏன்னா நிறைய ரூம் இருக்கும். ஒவ்வொரு ரூமும் அவங்கவுங்க ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அந்த சீசன் டைம்னாலே மற்ற நேரங்களில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் போகும்போது ஒரு இடத்துல ஏசி ரூம் டபுள் பெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1800 சொன்னாங்க. இன்னொரு இடத்துல 3000 அதே ரூம் சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல 2000 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு 2500, 4000 அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு இடமா தேடி கடைசியில் எங்களுக்கு நாங்கள் எஸ்பி லாட்ஜின்னு ஒரு ரூம் எடுத்தோம். நல்லா இருந்தது. ரூம் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரூம் எல்லாம் நல்லா புதுசாக டைல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. வேளாங்கண்ணியில் நிறைய ரூமில் என்னென்னா உப்பு தண்ணி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் எடுத்த ரூமில் நல்லா இருந்தது. தண்ணி எல்லாமே எந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை. நல்லா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் தண்ணி. இந்த தடவை நாங்கள் போன ரூம் நல்லா இருந்தது. நாங்கள் வேளாங்கண்ணிக்கு பிளான் போட்டதே முடி பூ முடி கொடுக்கணுன்ட்டு வேண்டியிருந்தேன். அதனால தான் நான் வேளாங்கண்ணிக்கு போகணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் போகணும்னு பிளான் போட்டோன்னா என்ன தான் நாங்கள் பிளான் போட்டாலும் அந்த பிளான் நாங்கள் நடக்காது. அதனால் கடைசியாக 7 மணிக்கு அப்புறம் தான் ரூம்பை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம். 7:30 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் 7:30க்கே நல்ல மக்கள் கூட்டம் நல்லா ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ப்ரேயர்லாம் நடந்தது. மாஸ் முடிஞ்சு கூட்டம் அப்படிலாம் நிறைய ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடையில் நின்று நாங்கள் பூ வாங்கினோம். ஏன்னா பூ முடி கொடுக்குறதுக்கு பூ வச்சு தான் அந்த முடி கொடுப்பாங்க. அதனால் 2 முழம் பூ வாங்கியிருந்தோம். நானும் எங்கள் அக்காவும் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். இது மார்னிங் டைம் ஒரு 7:30 போல் இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ் முடிஞ்சு எல்லா கூட்டமே அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் தான் அந்த டைமில் கிளம்புறதுக்கு ரொம்ப மாச்சப்பட்டு இருந்தோம். நிறைய பேர் கிளம்பி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாகி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட மணி 7:30 கிட்ட ஆயிருந்தது. இது கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால நிறைய டெக்கரேஷன் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. வேளாங்கண்ணியில் இந்த ரோட் சைடில் நிறைய சாப்பாடு வச்சுருப்பாங்க. நம்ம புட்டு, உருண்டை அது இதுன்னு நிறைய வச்சுருப்பாங்க. அதை எல்லாருமே அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் டோக்கன் எடுக்கிறதுக்காண்டி லைனில் நின்னோம். எனக்கு அக்காவுக்குமே கொடுக்குறதா இருந்தது. ஏன்னா அக்கா போன வருஷம் கொடுத்துருந்தா. ஆனால் அவள் என்ன பண்ணிட்டான்னா, அவளுக்கு எப்படி எங்கள் வீட்டில் யாருக்குமே இது கொடுத்து பழக்கம் இல்லை. எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது போல். அவள் என்ன பண்ணியிருந்தான்னா, வெறும் முடி கொடுத்துட்டு வந்தா. அதில் பூ வச்சு கொடுக்கல போல். சும்மா போய் முடி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால் இந்த தடவை பூ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அந்த பூ முடி மட்டும் அப்படி வச்சு கொடுத்துட்டு நேர்ந்துருந்தேன். எனக்கு எப்படி கொடுக்கணுன்னே எனக்கு தெரியாது. நான் முடி கொடுக்கணுன்னு வேண்டியிருந்தேன். கடைசி அந்த பூ முடியுமாங்களா அந்த மாதிரி. ஆனால் எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அக்கா சொன்னோடனே நானுமே அக்கப்புறம் பூ வச்சுட்டு கிட்டத்தட்ட நான் பாப்பா கன்சீவ் ஆனதுக்கு முன்னாடி தான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஹேர் கட் பண்ணவே இல்லை. 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ முடி எனக்கு வளர்கிறதுக்கு. எனக்கு முடி அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கும்போது தான் எனக்கு இவ்வளோ முடி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ முடியெல்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் என்ன முடியும் கழிய ஆரம்பிச்சிட்டு ஷார்ட்டாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் 2 வருஷமாக நான் முடி கட் பண்ணவே இல்லை. சரி முடி கொடுக்கணுன்ட்டு வேண்டியிருந்தேன். அந்தளவு முடி கட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த பூ முடி கொடுத்து அந்த முடியை கட் பண்ண ஆரம்பித்தேன், கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மொட்டை போடுறதுக்கும் முடி கட் பண்ணுற வேண்டுதலுக்கு முடி கட் பண்ணி கொடுக்குறதுக்குமே ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம முடி கட் பண்ணுறவங்களுக்குமே நம்ம எல்லாருமே பைசா கொடுப்பாங்க, நாங்களுமே கொடுத்துட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே முடி கட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே பீச்சில் போய் அந்த தண்ணி இருக்குல்ல, கடல் தண்ணியில் போய் எல்லாருமே சிலவங்க வந்து சும்மா தலையில் இது பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க முங்கி குளிப்பாங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சும்மா தலையில் நனைச்சிட்டு மட்டும் வந்திருந்தா, கை வச்சு சும்மா தண்ணி வச்சு. நான் வந்து இந்த தடவை முங்கணும்னு நான் நினச்சேன், அதனால் வந்து முங்குறதுக்காண்டி போயிருந்தோம். இப்போ என்னென்னா இப்போ தான் எல்லா கடையுமே அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி போல் ஆயிருந்தது. எல்லா கடையுமே பாதி கடை ஓப்பன் ஆகலை, பாதி கடை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வெயில் நேரம் இல்லைங்கிறதுனால இந்த ஏரியாவில் நடந்து போகிறதுக்கு நல்லா இருந்தது. இதுவே ஒரு 12 மணி போல் நம்ம போனோன்னா வெயிலில் தாங்காது, ரொம்ப நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வெயில் நேரத்தில் நடக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஏரியாவில் எல்லாருமே துப்பி துப்பி வச்சுருக்குறாங்க, ஏன்னே தெரியாது. எங்கே பார்த்தாலும் அடிக்கடி எச்சி துப்பி வச்சுருந்தாங்க. அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்தது. மற்றபடி பீச் வந்து எல்லோரும் குளிக்கிறதுக்கு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நான் வந்து அதை முங்குறதுக்கான ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா கடலை பார்த்தாலே நான் பயப்படுவேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நிறைய பேர் கடல் இழுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டு நான் கடல் பக்கத்தில் போக மாட்டேன், காலை மட்டும் நினச்சிட்டு அப்படி வந்துடுவேன். நான் முங்கணும்னு நினச்சிருந்ததால் பெரிய எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போயிட்டு தான் அதில் போய் முங்கிட்டு வந்தேன். யாராவது வாங்கன்னு கணக்கு கூட்டிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா நான் வரமாட்டேன்ட்டா, பிறகு எங்கள் ஹஸ்பண்டை தான் அங்கே இழுத்துட்டு போய் நான் முங்கிட்டு குளிச்சுட்டு வந்தோம். இந்த ஏரியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து இப்போ மொட்டை போட்டிருக்கோம், முடி எடுத்திருக்கோம் அப்படின்னா பக்கெட் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வாங்காதீங்க, அது வேஸ்ட்டு தானே, வாங்கிட்டு போக சொல்லிட்டு பிறகு அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு உங்கள் தலையில் நிறைய கட்டி விட்ருவாங்க. அது பிறகு ரேட்டும் அதிகமாக வசூலிப்பாங்க. நீங்கள் பக்கெட் வாங்க சொன்னாங்கன்னா வாங்காதீங்க, நீங்களே வேணால் ஒரு கப் ஏதாவது கொண்டு போய் தண்ணி எடுத்து சின்ன பிள்ளைலாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே குளிச்சுட்டு வர சைடு வந்து இந்த மாதிரி நிறைய கடை இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதை வீடியோவில் பார்த்துருப்பாங்களா, அவங்க இது வரைக்கும் நான் இந்த ஏரியாவை நான் பார்த்ததே கிடையாது, என்ன கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் இந்த தடவை தான் கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிச்சோம். அவங்க வந்து இதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து காலையில் வந்து கிட்டத்தட்ட நான் குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு வரதுக்கு மணி 8:30-9 கிட்ட ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வர பசிக்குமே சொல்லிட்டு இதை நான் புட்டுன்னு நினச்சிட்டு வாங்கினேன், புட்டு உருண்டுன்ட்டு. ஆனால் இது சாப்பிடும்போது வந்து எனக்கு ஒரு ஸ்மெல் அடிச்சது, அந்த அரிசியோட ஸ்மெல் எப்படி ரொம்ப இதாக அடிச்சிச்சு. இது என்னன்னு எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு எப்படின்னா சாப்பாடு அப்படியே வேக வச்சு அதுக்கப்புறம் பிசைஞ்சு உருண்டை மாதிரி பிடிச்சி மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஏன்னா அதில் ரொம்ப ஸ்மெல் அடிச்சு, இந்த ரேஷன் கடை அரிசியில் ஒரு ஸ்மெல் அடிக்குமே அந்த மாதிரி அடிச்சது. அதுக்கப்புறவு இதில் வந்து சரி சாப்பாடு நல்லா இருந்தால் நம்ம பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அங்கே ரூமில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சாப்பாடு வாங்கியிருந்தோம். 2 ஆப்பமும் ஒரு சின்ன வடை இருந்தது, ஒரு சின்ன சைஸ் வடை. ஆனால் ப்ரைஸ் ரொம்ப டூ மச்சாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு கடையில் போய் உட்கார்ந்து எடுத்து வாங்கி சாப்பிட்டாலுமே இதை விட கம்மி ப்ரைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஆப்பத்துக்கும் ஒரு சின்ன வடைக்குமே 60 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப உப்பாக இருந்தது. எங்களுக்கு பிடிக்கல, அதனால் திருப்பி என்ன பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து சரவண பவனி ஒரு ஹோட்டல் இருந்து அங்கே சாப்பாடு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எனக்கு வேளாங்கண்ணிலாம் பொறுத்த வரைக்கும் சாப்பாடெலாம் ரொம்ப பிடிக்காது. ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஒரு சாப்பாடு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எங்கேயாவது கொஞ்சம் சுமாரான சாப்பாடு கிடைச்சாலே நல்லது நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம ஏரியா சாப்பாடெலாம் அங்கே கிடைக்காது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், கோயிலை கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு, ஏன்னா குளிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இன்றைக்கி கோயிலை கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வந்தோம். இப்போ வந்து நிறைய நான் லாஸ்ட் டைமுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா மிந்திலாம் வந்து செருப்பு வந்து வெளியே தான் போட்டிருப்போம். இந்த தடவை டோக்கன் மாதிரி கொடுத்துருந்தாங்க செருப்பெல்லாம். அந்த டோக்கன் மாதிரி வாங்கி நம்ம அது ஃப்ரீ தான் நினைக்கிறேன், ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. அதில் நாங்கள் கொடுத்துட்டு செருப்பெல்லாம் கொடுத்துட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாது, நாங்கள் போய் நல்லா உட்காந்து. ஆனால் சரியான க்ரௌடு, உள்ளே இருக்கலாம் முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. நாங்கள் வெளியே கொஞ்சம் பின்பக்கமாக தான் கொஞ்சமாக இருந்தோம். வர போயிட்டு தள்ளிக்கிட்டு அப்படியே போய் கும்பிட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்களுக்கு வந்து இடம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் போய் நல்லா பொறுமையாக கொஞ்சம் பின்பக்கமாக உட்காந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் கிட்ட உள்ளே உட்காந்து நல்லா ஜெபிச்சுட்டு வெளியே வந்தோம். பாப்பாக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு அவளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம். என்னால் அவளுக்கு பசி இறங்க போல். அங்கே யாருன்னே தெரியலை, அவங்க வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அவள் போய் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தான். அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி கோயில் மெயின் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாதா குளத்துக்கு போகலான்ட்டு வந்திருந்தோம். வேளாங்கண்ணியில் எப்போ பார்த்தாலும், நான் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கேன், எப்போ பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது பில்டிங் கட்டிக்கிட்டே இருப்பாங்க.
எனக்கு வந்து இந்த வேளாங்கண்ணிக்கு போனாலே இந்த கோயில் தான் ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்கிற கோயில் எதுனா இந்த கோயில் தான் நான் சொல்லுவேன். கூட்டமே இருக்காது. பார்த்தா இது வந்து 2வது புதுமை நடந்த கோயில் எதுனா இந்த கோயிலை தான் சொல்லுவாங்க. அதாவது முடவ முடவனுக்கு வந்து காட்சி கொடுத்த இடம்னு சொல்லுற கோயில் வந்து இதுதான். ஆனால் இந்த இடத்துல வந்து கூட்டமே இருக்காது. ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் அமைதியாக இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு கோயில். அதனால எப்போவுமே அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் லன்ச் டைம் கிட்டத்தட்ட 2 மணிக்கிட்ட ஆயிருந்தது. சரி ஓகே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வேற ஒரு கடையில் தான் போய் சாப்பிட போயிருந்தோம். அது கடை நேம் எனக்கு தெரியாது. பக்கத்தில் ஜோனானி போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அங்கே போய் சாப்பிட போயிருந்தோம். ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்தது. பிரியாணி நல்லா அந்த வேளாங்கண்ணியில் வந்து சாப்பாடு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பிரியாணி அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மணிக்கு ரொம்ப ரீச் ஆகிட்டு 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கான வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனால் கடைசியாக நாங்கள் வெளியே வந்தது என்னவோ 6 மணிக்கு. இதுக்கு வந்து நாங்கள் 6 மணிக்கு வந்து மாதா குளத்துக்கு போனோம். ஏன்னா மாதா குளம் வந்து பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நடந்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ட்ராவல் பண்ண ரொம்ப தூரம் நடந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா ஈவினிங் தான் எப்போவுமே நிறைய பேர் மாதா குளத்துக்கு ஈவினிங் தான் போவாங்க. ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் போக கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதக்குளத்துக்கு போகிறவல்ல இப்படி முட்டு போட்டு நடக்கிறதுக்கெலாம் வழி விட்டுருப்பாங்க. எனக்கு காலில் நடந்து போகிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் முட்டி போட்டு நடந்து போவாங்க. நான் நினைக்கும் போது எனக்கே அப்படி வலிக்கும். என்னடா இப்படி அது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் நடந்து போகிறாங்க பார்க்கும்போதுலாம் அப்படியே எனக்கே வலிக்குது. ஏதோ நம்ம நடந்து போன மாதிரி இருக்குது. என்னாலலாம் அது முடியாது. ஆனால் அந்த குழந்தைங்கள்லாம் அவங்க எந்தளவுக்கு வேண்டிட்டு அவங்க நடந்து போகிறாங்கன்னு நினச்சிட்டு நாங்களும் அப்படியே கால் நாட்டம் அப்படியே நடந்து போயிட்டோம். கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த சீசனுங்கிறதுனால இந்த வேளாங்கண்ணியில் வந்து இந்த தடவை வந்து நிறைய லைட்டிங் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நிறையா இருந்தது. நிறையா குடில் பறவை நிறைய நியூ இயர்க்கான மெசேஜ் அந்த மாதிரிலாம் நிறைய தீ மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நைட் வந்து அது நல்லா இருந்தது. ஈவினிங் டைம் நைட் டைம் வந்து அந்த இது போகும்போது அந்த லைட்லாம் போட்டுவிட்டோன்னே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த மாதாக்குளம் போகிற வழியிலே வந்து விடிமின் கோயில்னு நினைக்கிறேன். விடிவெள்ளி கோயிலா விடிமின் கோயில்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக தெரில. மார்னிங் ஸ்டார்னுபாங்க இங்கிலீஷ். மார்னிங் ஸ்டார் கோயில் அந்த இதுக்கு போயிருந்தோம். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கோயில் மாதிரி இருந்தது. நல்ல பெரிய பீடமாக இந்த பீடத்தை பார்க்குறதுக்கு வந்து அந்த மெயின் கோயில் இருக்குல்ல அந்த கோயிலோட பீடத்தை கொஞ்சம் ரீப்ளிகேட் பண்ண மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய கோயில். ரொம்ப அந்த பக்கம் அவ்வளோ இடம் விட்டுருந்தாங்க. இந்த பக்கமும் அப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடு நிறைய இடம் இருந்த மாதிரி அப்படி நீளமாக அப்படி கட்டி போட்டிருந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நல்ல பெரிய கோயிலாக இருந்தது. அப்படியே அதில் வந்து நியூ இயர்க்காண்டி கொஞ்சம் குடியிலும் அது பக்கத்தில் வந்து ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது ஆதாம் ஏவாளோட தீம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அதை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டுட்டு போகிற மாதிரி அந்த ஒரு ஆதாம் ஏவாள் இருக்கிற மாதிரி பாம்பு. அது அந்த பாம்பை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. அந்த பாம்பு வந்து எப்படி இருந்ததுன்னா ஏதோ ட்ராகன் மாதிரி இருந்தது. சைனீஸ் ட்ராமாவில் வர ட்ராகன் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அது பாம்பு மாதிரி இல்லை. 2 கொம்பு வச்சுட்டு இருந்தது அந்த பாம்புக்கு. நேரில் பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அந்த கேமராவில் வந்து லைட் வெளிச்சத்தினால வந்து அது ரொம்ப தெளிவாக கேப்சர் ஆகலை. அப்படியே அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே மாதா குளத்துக்கு போயிருந்தோம். மாதா குளத்துலேயுமே இது வந்து நான் இப்போ தான் பார்க்கேன். ஃபஸ்ட்டே இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால இப்போ ரீசனாக வந்து நான் இதை பார்க்குறேன். இதுவும் இப்போ வச்சதா இல்லை அப்பமே ரெடி பண்ணிட்டாங்களான்னு தெரியலை. அந்த மாதா வந்து கப்பலில் வந்து காய்ச்சி கொடுப்பாங்களா, கப்பலை கொண்டு வந்து இங்கே கரை கொண்டு வருவாங்களா அந்த தீம் நினைக்கிறேன். இது எனக்கு கரெக்டாக தெரியலை. அந்த மாதா வந்து கப்பலில் கடல் அலையில் இருக்கிற மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு இதுவுமே நல்லா இருந்தது. மாதா குளங்கிறது வந்து பால்கார சிறுவனுக்கு வந்து மாதா காய்ச்சி கொடுத்து பால் பொங்க வைக்கிற இடம் தான் மாதா குளம்பாங்க. வேளாங்கண்ணிக்கு வரவங்க எல்லாருமே மேக்ஸிமம் இந்த கோயிலுக்கு வந்து ஈவினிங் தான் வருவாங்க. அதனால் வந்து இந்த நைட் டைம் வந்து இந்த கோயில் எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, கும்பிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் உட்காந்து ப்ரேயர் பண்ணால் இடம் கொஞ்சம் ரொம்ப சின்ன இடமா இருக்கிறதுனால இடம் பார்த்து கஷ்டப்பட்டு தான் இடம் தேடி பிடிச்சி தாங்க உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். இதுதான் அந்த குளம். முந்தி நான் சின்ன வயசில் வந்து வேறு மாதிரி ஒரு கிணறு மாதிரி இருந்து இப்போ இடிச்சிட்டு இந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த தடவை தண்ணி தெரிஞ்சுது. அதில் ஒரு மாதா ஃபோட்டோவும் வர மாதிரி லைட் செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு தண்ணி இல்லை, அந்த குளம் எல்லாமே தெரிஞ்சுது. அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு வந்து பிள்ளைகள் வந்து பீச்சுக்கு போகல. நாங்கள் தான் காலையில் குளிச்சுட்டு வந்திருந்தோம். அதனால் அவங்க வந்து பீச்சுக்கு பண்ணணுன்னே அப்படியே பீச்சுக்கு போனோம். போயிட்டு கடலில் வந்து காலையில் இருந்ததை விட கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்திருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே வாங்குற மாதிரி ஆஸ் யூஷுவலாக நாங்களும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக நாகூர் அல்வானி ஒன்று ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து அத்திப்பழமும் இன்னொரு ஃப்ளேவரும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணுங்கள், அதுவுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் வாங்குற மாதிரி பொரி எல்லாமே வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். இதுதான் அந்த நாகூர் அல்வா. உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது.